நண்பர்களே வணக்கம். நான் ரசஜா. நான் இன்னைக்கு சொல்ல போறது எம்ஜிஆரை பத்தியான ஒரு சூப்பர் தகவல். இது உண்மையான ஒரு சம்பவம். தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஜக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊர்ல பாண்டின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. இவர் எப்படின்னா எம்ஜிஆர்ல அவருக்கு உசுறு. எம்ஜிஆர் படம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 10-20 முறையாவது தேட்டரில் போய் பார்த்துருவாராம். இவர் எம்ஜிஆரை பத்தி யார் ஏதாவது தப்பா பேசிட்டாங்கன்னா சண்டைக்கு போயிடுவாராம். ஒரு இடத்துல எப்படி ஆகி போச்சுன்னா எம்ஜிஆர்னா அவர் ஒரு பைத்தியமாகிற அளவுக்கு அவ்வளோ லவ் பண்ணியிருக்காரு எம்ஜிஆரை. அதனால எம்ஜிஆர் பாண்டி அப்படின்னு அந்த ஊர்ல ஒரு பிரபலமாயிட்டாரு. சுத்துப்பட்டுல இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் எம்ஜிஆர் பாண்டியன்னா யாரு அப்படிங்கிறது டக்குன்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இருந்திருக்கிறாரு. எம்ஜிஆருக்காகவே உயிரை கூட கொடுக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரசிகர்கள் இவரும் ஒருத்தர் இருந்திருக்காரு. எம்ஜிஆர் வாழ்ந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே எம்ஜிஆரை அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கும் கூட இந்த ஏடிஎம்கே எல்லாம் இருந்துகிட்டே இருக்குதுன்னா எம்ஜிஆர் மேல வச்ச அந்த அன்புனாலதான் இன்னைக்கும் அந்த கட்சி சர்வேல் ஆயிட்டு இருக்கு. சரி, இந்த சம்பவத்துல அப்படி ஒரு முறை ஒரு எலெக்ஷனுக்காக வாக்கு கேட்டு போகும்போது எம்ஜிஆர் அந்த ஊருக்கு போயிருக்கிறாரு. அந்த ஊருக்கு போகும்போது அங்க இருந்த லோக்கல் அதிமுக நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயா இந்த மாதிரி பாண்டின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பேரு எம்ஜிஆர் பாண்டி தான். எம்ஜிஆர்னா அவருக்கு சாப்பாடு வேண்டியதில்லை, தூக்க வேண்டியதில்லை, பிள்ளை குட்டியெல்லாம் வேண்டியதில்லை, நீங்க என்ன பைத்தியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவாகவே எம்ஜிஆர் இருக்கிற ரசிகர்கள்லாம் எப்படிதான் இருந்தாலும் இவரை பத்தி ரொம்ப ஹைட் பண்ணி சொன்னதுனால எம்ஜிஆர் சரி நான் அவரை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி உண்மையிலே விரும்பி இருக்கிறாரு. அவர் கூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த பாண்டிய அங்க அழைச்சிட்டு வர்றாங்க. பார்த்தா ரொம்ப ஏழ்மை கோலம். பார்த்தாவே ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற அளவுக்கு அந்த பாண்டி இருக்கிறாரு. அவர் பார்த்த உடனே எம்ஜிஆருக்கு மனசெல்லாம் உடஞ்சு போச்சான். நம்ம ரசிகர் இவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில இருக்கிறாரே, வறுமையில இருக்கிறாரே அப்படின்னு அவர் தெரிஞ்ச உடனே அவர் கையில போட்டிருந்த அந்த 2 பவுன் மோதிரத்தை இந்த பாண்டியோட கையில போட்டு விட்டு இவருக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு லோக்கல் நிர்வாகிகிட்ட சொல்லிட்டு அந்த பாண்டி கிட்ட சொல்லியிருக்கிறாரு, பாண்டி நீங்க எப்போ சென்னைக்கு வந்தாலும் என்னை பார்க்கணும்னா நீங்க நேரா ராமாவரத்துக்கு வந்துருங்க. அப்போ அந்த பாண்டிக்கு எம்ஜிஆரை பக்கத்துல பார்த்த அந்த அதிர்ச்சியிலேருந்து மீறவே இல்லையா. தலைவா இந்த மாதிரி வந்தா என்னை எல்லாம் உள்ள விடுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, இந்த மோதிரம் என்னோட மோதிரம், இந்த மோதிரத்தை என்னோட வீட்டுல இருக்கிற காவலர்கிட்ட நீ காட்டினீங்கன்னா அவங்க உன்னை தடுக்க மாட்டாங்க, நான் உன்னை விட சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் இந்த எம்ஜிஆர் பாண்டிக்கு நில கொள்ளவே இல்லையா. ஆனா எம்ஜிஆர் பக்கத்துல பார்த்துட்டாரு. எம்ஜிஆர் விரல போட்டிருந்த அந்த மோதிரத்தை பாண்டி தன்னோட விரல்ல போட்டுக்கிட்டு ஊரா சுத்தி காட்டிட்டே இருக்காரு. லோக்கல்ல இருக்கிற ஒரு அதிமுக நிர்வாகி என்ன பண்ணியிருக்காருன்னா, எம்ஜிஆர் கிட்ட கட்சி விஷயமா பேசணும், பதவி உயர்வு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாண்டி கிட்ட போய் எம்ஜிஆர் கொடுத்த அந்த மோதிரத்தை வாங்கிக்கிட்டு பாண்டி கிட்ட எம்ஜிஆர் சொன்ன அந்த விஷயத்தையும் தெரிஞ்சதுனால இந்த மோதிரம் மூலமா ஈஸியா எம்ஜிஆர் போய் மீட் பண்ணிடலாம், நம்ம விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போயிருக்காரு. ராமாவரத்துக்கு போய் எம்ஜிஆர் வீட்டுல வெளியில இருந்த போலீஸ்காரங்கிட்ட இந்த மோதிரத்தை காமிச்சு எம்ஜிஆர் எப்போ வேணாலும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு, அதுக்கு அத்தாட்சி தான் அந்த மோதிரம் அப்படின்னு சொன்ன உடனே ஊருக்குள்ள அனுப்பிச்சிருக்காங்க. இவர் ஹாலில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எம்ஜிஆர் வந்த உடனே இவர் போய் இந்த மோதிரத்தை எடுத்து காட்டி, ஐயா இந்த மாதிரி நீங்க ஒருத்தர் ஜக்கம்பட்டிக்கு வந்தீங்க, 6-7 மாசம் ஆயிடுச்சு, இந்த மோதிரத்தை கொடுத்து எப்போ வேணாலும் பாருங்கன்னு சொன்னீங்க, அதான் வந்திருக்கேன் ஐயா, எனக்கு சில குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோடனே எம்ஜிஆர் சில வினாடிகள் அப்படியே யோசிச்சுட்டு திடீர்னு கேட்டாராம், இந்த மோதிரத்தை நான் உனக்கு கொடுக்கலையே, நான் இன்னொருத்தருக்குள்ள கொடுத்தேன், அவர் எங்க, அவரை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி மிரட்டுற துணியில சொன்ன உடனே போலீஸ்காரங்கிட்ட எப்பயே சொல்லி நீ திருடிட்டு வந்தியா இல்லை அவனை கொலை பண்ணிட்டியான்னு விசாரிக்க சொல்லவான்னு சொல்லி எம்ஜிஆர் பயங்கரமா மிரட்டி இருக்காரு. மிரட்டின உடனே பயந்து போய் அந்த ஆளு உண்மையை சொல்லிட்டாரு, அந்த எம்ஜிஆர் பாண்டிங்கிறவர் ஊர்ல தான் இருக்காரு, உங்களை பார்க்கறதுக்காக இந்த மோதிரத்தை நான் தான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி கதறி மன்னிப்பு கேட்ட உடனே எம்ஜிஆர் இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய குறைகளையும் கேட்டு அதை சரி பண்ணிட்டு இப்ப அந்த எம்ஜிஆர் பாண்டியையும் விசாரிச்சு ஊருக்கு அனுப்பிச்சு வச்சாராம். இந்த சம்பவம் ஒரு உண்மையிலேயே நடந்த சம்பவம். ஜக்கம்பட்டியில இருக்கிற பொன்னுச்சாமி பிள்ளை அப்படிங்கிறவர் இந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த சம்பவத்தை தான் நான் அதில் பதிவு பண்றேன். இந்த விஷயம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எம்ஜிஆரை கோடிக்கணக்கான ரசிகர்கள் ரொம்ப அன்பு செலுத்தினாங்க, எம்ஜிஆர் மேல பைத்தியமா இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எங்கேயோ சந்திச்ச சாதாரணமான ஒரு ஏழை தொண்டனை, ஒரு ரசிகனை, அவ்வளோ பெரிய அரசியல்ல உச்சத்துல இருந்தவர், ஒரு பெரிய மாபெரும் நடிகர், நிறைய வேலை இருக்கக்கூடிய, தினமும் லட்சக்கணக்கான மனிதர்களை சந்திக்கக்கூடிய சூழல் இருந்த எம்ஜிஆர் ஞாபகம் வச்சிருந்தாருன்னா அந்த எம்ஜிஆருடைய அன்புனாலதான் ரசிகர்கள் தொண்டர்கள் மேல அவர் வைத்திருந்த
அவங்களுக்கு நிகரான அந்த அன்புனால தான் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் இறந்து பல வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் கூட இன்னைக்கு எம்ஜிஆரை பத்தி நிறைய நபர்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதனாலதான் எம்ஜிஆர் சாகாவரம் பெற்றவர்கள்ல ஒருவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரி நண்பர்களே, எம்ஜிஆரை பற்றிய நிறைய இது மாதிரி வரலாற்று தகவல் நம்ம தொடர்ச்சியாக இந்த சேனல் மூலமா பார்ப்போம். தொடர்ச்சியாக இந்த சேனலுக்கு நீங்க உங்க ஆதரவை வழங்குங்க. நம்ம இணைந்து பயணம் செய்வோம். நன்றி, வணக்கம்.